வணக்கம். நான் தான் குபேந்திரன் பேசுகிறேன், மாண்புமிகு மனிதன் சேனல்லேருந்து. நிஃப்டி இன்றைக்கி 93 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிச்சிருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி 376 ப்ளஸில் முடிச்சிருக்கிறாங்க. சென்செக்ஸ் 283 ப்ளஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3 இண்டெக்ஸுமே வந்து இன்றைக்கி ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. என்ன ப்ளஸ் நியூஸ் வந்திருக்குன்னு தெரியல. ஆனால் வந்து மார்க்கெட் வந்து ப்ளஸில் முடிச்சிருக்கு. ஸோ இது வந்து புல் ட்ரெண்டானா ஸ்டில் புல் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. பட் சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். பட் அவங்களுடைய டோட்டல் மெயின் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,300ங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை பிரேக் பண்ணாத வரை நிஃப்டி மேலே போமாங்கிறத வந்து நம்ம சந்தேகத்துக்கு கேள்வி தான். ஸோ இன்றைக்கும் அப்படி தான். இப்போவும் வந்து மிடில் பாயிண்ட்டுக்குள்ளே தான் நிஃப்டி சுற்றிட்டு இருக்கு. உதாரணம் சொல்ல போனால் அந்த 26,000 தான் அதோட டார்கெட்டாக இருக்குது. 26,000 போகும்போதெல்லாம் மார்க்கெட்டில் விற்று தொலைச்சி கீழே அனுப்பிச்சி விட்டுறாங்க எஃப்ஐ வந்து. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறான். நம்ம தான் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம மார்க்கெட் நடக்கக்கூடிய போது நடக்கக்கூடிய ஏற்ற இருக்கிறது வந்து நம்ம ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து நஷ்டத்தையோ அல்லது கவலையோ நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனும் அந்த ட்ரெண்ட் லைனும் கரெக்டாக டச் பண்ணியிருக்கிறான். இதில் ஒன் டேயில் வச்சுருக்கிறேன். ஓவரால் இவன் அடுத்தது எங்கே போகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்னா, இப்படி ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கிறான். சரிங்களா? இங்கேயும் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கிறான். ஸோ இந்த ட்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் இங்கே இந்த டார்கெட் நமக்கு வந்து இங்கே மேலே போகும் பட்சத்தில் இது டார்கெட்டு. இங்கே கீழே இதை உடச்சி கீழே இந்த எண்ணம் வந்தானா இங்கே முடியலன்னா திரும்ப இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போவார். அடுத்து இப்படி தான் இப்படி இந்த ட்ரெண்டில் அப்படி போயிட்டுருப்பார். இந்த பேட்டர்னை கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் நடக்கும். எது வரைக்கும் போகும்? இது வரைக்கும் போகும். ஸோ இப்படியே கடத்திடலான்னு பார்க்குறாங்களா அல்லது ஃபர்தராக ஏதாவது அப் ட்ரெண்ட் போகுமாங்கிறத நியூஸ் வந்தால் தான் மார்க்கெட் நம்ம வந்து ஒரு முடிவாக சொல்ல முடியும். இதுவும் நம்ம தெளிவாக போட்டிருக்கிறோம். நம்ம வந்து இப்போது பாருங்கள், நம்ம ப்ரிடிக்ஷன் படி நம்ம 4 ஹவரில் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓவரால் அவன் வந்து ஒரு புல்லிஷ்க்கு ஜஸ்ட்டு போயிருக்கான். அட் கரண்ட் மூமெண்ட் புல்லிஷ்க்கு போயிட்டான்னு வச்சுக்கலேன். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சுட்டு எப்பப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம். ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரை, ட்ரெண்டு லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அவங்க கால் ஆப்ஷனை கட் பண்ணிக்கணும். அதுதான் கணக்கு. இந்த லைனில் இதுதான் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் என்ட்ரி. இதிலிருந்து ஒரு 10 பாயிண்ட் கம்மி வச்சுட்டு ஸ்டாப் லாஸு. இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கும் போது ட்ரேடிங்கில் இது அங்கே ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம வந்து பயிற்சி வகுப்பு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இலவசங்கிறதுனாலே அதுக்கு வேல்யூ இல்லாமல் இருக்குன்ற எனக்கு வந்து சரிங்களா. பட் ஆனால் இலவசமாக இருந்தாலும் உண்மையாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு நிச்சயம் உங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன். தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ஆட் பண்ணிக்கிறேன், சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ 5 மினிட்ஸில் வச்சு இன்றைக்கி நமக்கு என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 5 மினிட்ஸில் போகணும்னு வச்சுங்களேன். 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நாம் கொடுக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டிஸ்கஷன் பயிற்சி வகுப்பில் நம்ம சொல்கிறது என்னென்னா, மார்க்கெட் டெய்லி 2 வாய்ப்புகள் கொடுக்கும். 2 நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த 2 நல்ல வாய்ப்புகளில் நிச்சயம் உங்களுக்கு 2 வாய்ப்புலையுமே நீங்கள் 1000 எடுக்க முடியும். 2 வாய்ப்ஸ் 2 என்ட்ரி கொடுக்கும். இந்த 2 என்ட்ரியில் உங்களுக்கு 2 என்ட்ரியுமே நிச்சயம் உங்களுக்கு 1000 கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பை தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் அதை ட்ரேட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடைச்சது வந்து ஒரு என்ட்ரி பிஇ, இன்னொரு என்ட்ரி சி. இந்த பிஇலேயே நீங்கள் உங்களுக்கு 1000 குறையாமல் நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம். இந்த கால் ஆப்ஷன் நீங்கள் ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா 5000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்கலாம். அதுதான் சொன்னால் அடுத்த மணியில் தான் ஏடிஎம்னா என்னென்னா அது நீங்கள் பயிற்சி வகுப்பு சொல்லுறேன். இல்லைன்னா நிறைய நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். சிம்பிள் இருக்கா, டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இதில் போகும்போது உங்களுக்கு சிஇயில் 5000 கிடச்சிருக்கும், பிஇயில் 1000 கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி லாபம் வந்து நமக்கு 6000 அப்படி வச்சுட்டா கூட நம்ம குறைந்தபட்சம் 2000 எடுத்தால் கூட நம்ம சாதனை தான். என்னோடய பாலிசியை வந்து தினமும் 1000 கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ஓவரால் த இயர் கொண்டு போகணுங்கிறது தான் உங்கள் பாலிசி. 300 நாளில் நீங்கள் 200 நாள் ட்ரேட் பண்ணதை விட உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் உங்கள் குறைந்த முதலீட்டில் நீங்கள் சம்பாதிக்க முடியுங்கிறது தான் நான் கொடுக்குற உங்களுக்கு ஆணித்தனமான நம்பிக்கை. எஜுகேஷன்ஸ் ப்ளஸ் ட்ரைனிங் எல்லாமே இலவசம். வாராந்திர ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் வந்து சரிங்களா. இந்த நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் சம்பாதிச்சிருக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டை கரெக்டாக கொண்டு போய்ட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போய்ட்றாங்க வந்து. அடுத்தது இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வரும்போது இங்கே புட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ட்ரெண்டை உடச்சி கீழே வரும்போது புட் ஆப்ஷன் கரெக்டாக இங்கே நமக்கு என்ட்ரி கிடச்சிடுது.
ஏற்கனவே இருக்க ஒரு ட்ரெண்ட் இங்கே இருக்குது ஆல்ரெடி. இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு கால் ஆப்ஷன் தான். கரெக்டாக இங்கே ஸ்டாப் லாஸ் கன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இதில் ஸ்டாப் லாஸ் கன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டாங்க வந்து. ஸோ ஒன்ட்டி ஜஸ்ட் மேலே போயிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக என்ட்ரி எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லித்தரதை அந்த ஃபாலோ பண்ணி எடுத்தாலே போதும், உங்களுக்கு லாபம் நிச்சயம் உண்டு. இதுதான் நமக்கு வந்து நிஃப்டியில் உள்ள ஒரு விஷயம் வந்து. நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் 4 ஹவர்ஸ் தான் போகணும். 4 ஹவர்ஸில் போனீங்கன்னா சிம்பிள். நாளை பொறுத்த வரைக்கும் நாளையோட ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு இந்த டார்கெட் தான் ஃபஸ்ட்டு டார்கெட். என்ன 26,000 தான். 26,000 இதை டச் பண்ணோம்னா நேரடியாக போய் டச் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு மீண்டும் கூட அடுத்த இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கூட இப்படி போகலாம், அப்படி போய்ட்டு இப்படி போகலாம். ஸோ இந்த ஒரு ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 ஹவர்ஸில். இது நமக்கு இந்த ட்ரெண்டு டபிள்யூ ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இது உடைச்சாங்கன்னா ஃபர்தராக மேலே இங்கே வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. என்ன உடைக்காத பட்சத்தில் இதுக்குள்ளேயே கொண்டு போய்ட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்லேயே அப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதர் அவங்க ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்களா ஸ்லோவாக கொண்டு போகிறாங்களா வந்து நமக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ட்ரெண்டு எப்படி போகுமா, இப்படிக்குள்ளே போகுமா பாருங்கள். இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் இருக்குது, இந்த ட்ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஸோ இப்படி கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அல்லது இப்படி கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய பெரிய கிரவுண்ட் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் விளையாடுவாங்க. நாம் அங்கே எங்கே விளையாண்டாலும் பிரச்சனை இல்லை. எப்போ எந்த ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்பப்போ அந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸில் வந்து நமக்கு புட் ஆப்ஷன், சப்போர்ட்டில் வந்து கால் ஆப்ஷன் எடுத்து நமக்கான 1000 சம்பாதிச்சுட்டு இருப்போம். நம்ம கோடிகள் நம்ம சம்பாதிக்க வேண்டிய நோக்கம் நம்ம நோக்கம் இல்லை. தினம் 1000ங்கிறது நிச்சயம் நடக்கும். அதை நம்ம சம்பாதிச்சாலும் நமக்கு சாதனையாளர் தான். அந்த சாதனைக்குள்ளே நீங்களும் வந்து கலந்துக்கணுமா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களை நான் அதை வழிகாட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போக வேண்டியது, இப்போ நம்ம குரூடாயில் பற்றி பார்ப்போம். குரூடாயில் நம்ம வந்து 4 ஹவர்ஸ் சார்ட் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த 4 ஹவர்ஸ் சார்ட் படி குரூடாயில் வந்துட்டு இப்போதைக்கு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கிறான் இன்ட்ராடேயில். ஸோ அது நெக்ஸ்ட்டு டார்கெட் எது வரைக்கும்னா இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான். இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி ஃபர்தராக ஒரு க்ளோஸ் வச்சுட்டான்னா ஃபர்தர் அடுத்த நெக்ஸ்ட்டு ஹையர் போவான். இது வரைக்கும் போவான்னா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் அவனுடைய அடுத்த டார்கெட் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு சப்போர்ட் லைன் பக்கத்தில் போட்டுருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த குரூடாயில் நீங்கள் இருக்கிறனாலும் நம்மளுடைய இண்டிகேட்டர் தெளிவாக வேலை செய்யும். பாருங்கள், அவன் ஓவரால் வந்துட்டு இங்கே தொடங்கப்பட்ட ஒரு கால் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதை 4 ஹவரில் வச்சு பார்க்கும்போது நீங்கள் இங்கே கால் ஆப்ஷன் தொடங்கியிருக்குது. இங்கே இருந்துட்டு அவன் மேலே ஏறி இறங்கினாலும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் மட்டும் எடுத்து போயிருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு இந்த எந்த இடத்துலாம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் கால் ஆப்ஷன். சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஓவரால் லாங்கில் வந்து சம்பாதிக்கிறது. ஸோ இப்போது நமக்கு மீண்டும் காலில் தான் இருக்கலாம். ஸோ எங்கேயுமே வந்தவன் இந்த பாயிண்ட் வரவே இல்லை. இதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். இந்த மாதிரி என்ட்ரி பாயிண்ட் எடுக்கணுங்கிறது தான் நான் சொல்கிறது. இந்த பயிற்சி இப்போ சொல்லி தரோம், எப்படி இந்த என்ட்ரி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறது. நீங்கள் பயிற்சி எடுக்கணுத்துக்குங்க. இப்போது இதை நம்ம இன்ட்ராவில் வச்சு பார்க்கும்போது 15 மினிட்ஸ் குரூடாயில் பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம். 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா அவ்வளோ நமக்கு என்ட்ரி அதிகமாக நிறைய இதாகும், அதை பார்த்துக்கலாம். 15 மினிட்ஸில் வந்து பார்க்கும்போது குரூடாயில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு இங்கே ஒரு பிஇ கிடச்சிருக்குது, இங்கே ஒரு சிஇ கிடச்சிருக்குது. ஸோ பாருங்கள், பிளண்ட்டி ஆஃப் இன்கம்ஸ். நீங்கள் வந்துட்டு இது மொத்தமும் உங்கள் இன்கம் தான். இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 5685லேருந்து 835 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 200 பாயிண்ட் 200 உங்களுக்கு ஸ்பாட்டுங்கும் போது ஒரு 10லேருந்து 15K நீங்கள் சம்பாதிச்சிருக்க முடியும் அடுத்த மணியில் போனீங்கன்னா. ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரேடிங்கை பண்ணணும். இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து சம்பாதிக்க வசதியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் எப்படின்னாங்க நான் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில். இது முழுக்க இலவசம் தான். என்ன நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கலந்துக்குங்க, இல்லை தேவையில்லைன்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்னுடைய மூலையை செலவு பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து இப்போது நிஃப்டியில் வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் நம்ம வந்து எங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இருந்தால் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்குங்கிறத பற்றி சொல்ல வரேன் நடந்தவங்கள. இதுதான் நம்மளோட புட் ஆப்ஷனோட என்ட்ரி பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்டு இதோட எக்ஸிட் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே உங்களால் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கும் ஈஸியாக முடியும். அதே போல் கால் ஆப்ஷன்ஸில் வந்து இதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு, இதுதான் நம்ம எக்ஸிட் பாயிண்ட்டு. இதுலேயும் உங்களால் 1000 ரூபாய் எளிதாக சம்பாதிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்மளோட டோட்டலாக நம்ம ட்ரேடிங்கில் நம்ம சம்பாதிச்சது 2000 ரூபாய். நமக்கு நிஃப்டி இன்றைக்கி கொடுத்து 2000. ஒவ்வொரு நாளும் 2 கிடைச்சாலே போதும் 2000. தினம் 1000 அல்லது 2000ங்கிறது வந்து தொடர்ந்து சம்பாதிக்கணுங்கிறது தான் இந்த யூடியூப்போட நோக்கம், என்னோடய நோக்கம், என்னுடைய கோல் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நான் செஞ்சிட்ருக்கிறேன். இது தினமும் இந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு உண்மையை சொல்கிறேன்னா,
இதோட டார்கெட்டை வந்து ஓவரால் த இயர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுவேன். ஏன்னா தினமும் நம்மளால் தொடர்ந்து 1000 சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத என் நோக்கம். இந்த 1000ங்கிறது நான் என்னுடைய ஒரு முடியுங்கிறத சொல்ல வருது. 1000க்கு மேலும் சம்பாதிக்க முடியும். அது உங்களோட தனித்திறமையும் உங்களோட ஸ்மார்ட்னஸையும் பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் இந்த சரியான முறையில் நீங்கள் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு தேவையான பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தற்போது இலவசமாக அது வழங்கப்பட்ட அந்த பயிற்சி நீங்கள் பயனடையணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த என்ட்ரி எப்படி எடுக்குங்கிறதெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் வந்து அப்போது அந்த என்ட்ரியை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பிடிச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம என்ட்ரியில் வந்து மக்கள் பயனடைஞ்சிட்ருக்காங்க. நண்பர்கள் எனக்கு மெசேஜ் போடுறாங்க. அவங்க போடும்போது சந்தோஷமாக இருக்குது. குருடாயிலையோ நிஃப்டிலேயோ அவங்க தினமும் 2000, 3000, 5000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. மீண்டும் அவங்க நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணுங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஸோ இதே போல் நீங்களும் பயனடையணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பொது வழியில் எல்லா விஷயங்களும் நம்ம கொட்ட முடியாது. தற்போது இவ்வளோ சுச்சுவேஷன் படி மார்க்கெட்டில் தெர் இஸ் நோ புல் நியூஸ். ஸோ நார்மல் நியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் ஸ்பெஷல் நியூஸஸ் இல்லை. இப்போது வரக்கூடிய இந்த புல் ரன் வந்து தொடர்ச்சியே போகுமா, அல்லது இது இப்படியே கலந்துட்டு திரும்பவும் கீழே வந்துடுவாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்தராக முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த புல் ரன் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதையும் இப்போ 25,800 சம்திங் நிற்கிது. இந்த இதில் மேலே கண்டினியூ ஆகுமா, அல்லது இதுக்கு மேலே நாளைக்கு இங்கே திரும்ப ரிவர்ஸ் அடிச்சுடுவாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் தான் ஓப்பன் ஆக தெரியும். இது என்ன பேஸ்ட் ஆன் நிஃப்டி ப்ளஸ் அதர் இண்டெக்ஸஸ் எல்லாம் நம்ம வேர்ல்டு குளோபல் மார்க்கெட்லாம் வச்சு தான் நம்ம ஒரு முடிவு பண்ண முடியும். ஏன்னா இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது அதிகபட்சம் எஃப்ஐஎஸ் தான். எஃப்ஐஎஸ் எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அது என்ன நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவோட நம்ம ட்ரேட் பண்ணுவோம். என்ன ஒரு குட் நியூஸ்னால் எஃப்ஐ இன்றைக்கி வந்து எஃப்ஐ வந்து இன்றைக்கும் பையில் தான் இருக்கிறாங்க. எஃப்ஐ வந்துட்டு 1154 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. டிஐ வந்து 440 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க எஃப்ஐயும் டிஐயும் தொடர்ந்து பையிங்லேயே போனாங்கன்னா மார்க்கெட் உச்சத்தில் தான் இருக்கும். ஸோ நம்பலாம் மார்க்கெட் மேலே அடுத்த ஃபர்தர் நெக்ஸ்ட்டு டார்கெட் நோக்கி போகுங்கிறது வந்து. பட் எப்பொழுதுமே நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எஃப்ஐயும் டிஐயும் வந்துட்டு அவங்க அப்பப்போ ப்ராஃபிட்டும் புக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ ஏமாந்துடக்கூடாது. அவங்க கூட நீங்கள் போனீங்கன்னா அவங்ககிட்ட பை பண்ணும்போது நீங்களும் பை பண்ணணும், அவங்க செல் பண்ணும்போது நீங்களும் செல் பண்ணணும். அது எப்படிங்கிறது தெரியணும்னா நீங்கள் பயிற்சி எடுத்தால் தான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். அந்த பயிற்சி வகுப்புகள் நம்மகிட்ட நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா? இது எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் உங்களை சாதாரண மனுஷன் தான். எங்களோட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விருப்பமுள்ள நபர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? மற்றபடி இதனால் எனக்கு எந்த விதமான ஒரு உள்நோக்கமோ அல்லது தவறான கற்பித்தலோ கிடையாது. இந்த அனுபவம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள், தப்பு இல்லை. நாம் இந்த வீடியோவை முடிச்சுப்போம். சரிங்களா? நீங்கள் ட்ரேடிங்கில் சிறக்க என்னோடய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.